ரொம்ப அழகா இருந்தாரு. ரொம்ப நல்லா இருந்தாரு. ரொம்ப நல்லா பேசினாரு. பசங்களுக்காக ரொம்ப இதுவா பேசினாங்க. அது வேற என்ன சொன்னாங்க, வீட்டு கம்பல்சரி வீடு ஒவ்வொரு குடும்பத்துக்கு தேவைன்னு சொன்னாரு. நாங்கலாம் வீடு இல்லாம தான் இருக்கிறோம். அவர் சொன்னது எங்களுக்கு ஒரு ஆறுதலா இருந்தது. அதுக்கப்புறமா வண்டி கம்பல்சரி ஒரு ஒரு வீட்டுக்கு வண்டி தேவை அப்படின்னு சொன்னாரு. அதுவும் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இல்லாத எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. தரணுன்ற ஒரு மைண்ட் செட் அவருக்கு இருக்குது. அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அடுத்தது டிகிரி என் பசங்க 2 பேரும், பையன் வந்து 10th படிக்கிறான், பொண்ணு வந்து 8வது படிக்கிறாங்க. படித்தாலும் அவங்க என்ன சொன்னாங்க, நான் 10த்தோடு முடிச்சிருவேம்மா, ஆனால் எங்கள் தளபதி சொன்னதுக்கு அப்புறமா நான் டிகிரி படிக்க வைப்பேன் என் பசங்களை. அதே மைண்ட் செட் வந்துடுச்சு அவர் சொன்னதில். அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த இதில் கண்டிப்பாக அவர் முதலமைச்சராக வரணும். அவர் சொன்னார் வருவோம் அப்படின்னு, கண்டிப்பாக வராருன்னு நாங்களாம் சொல்கிறோம். நிறைய நெருக்கடிகள் கொடுக்குறாங்க, தற்கூரின்றாங்க. அதெல்லாம் அவங்க தற்கொலைன்னு சொன்னவங்க, அது அவங்களே பின்காலத்தில் அவங்க யோசிப்பாங்க. நம்ம சொன்னமே அவங்களா இல்ல கோட்பாடு இல்ல தாவேக்கல அவங்க அரசியலே இல்ல, அவங்க சினிமா சார்ந்து போட்டி போறாமலாம் இருக்க தானே செய்யும். எல்லா இடத்துலையும் இருக்குது இல்லைங்களா? அது இருக்க தானே செய்யும். அவருக்கு இன்னும் அதிகமாக தானே இருக்கும். அவர் யார்? நம்மளுடைய இது இல்லை, நம்மள ஒருத்தராச்சே. அவருக்கு எல்லாமே தானே இருக்கும். அதெல்லாம் இது பண்ண முடியுங்களா? ஆட்சிக்கு வர முடியுமா? நம்ம தளபதி வராரு, வர வைப்போம். ஓகேம்மா, நீங்க பாத்தீங்களா எப்படி இருந்தாரு அவர் உள்ள வரும்போது? அந்த அரங்கம் எப்படி இருந்தது? நாங்கெல்லாம் ரொம்ப பிரைட் ஆகிட்டு நிஜமான உள்ளே வந்தோடனே இவ்வளோ ஒரு சந்தோஷம். நிஜமாக என்ன ஒரு கடவுளை பார்த்தா எவ்வளோ சந்தோஷப்படுமோ அந்த மாதிரி பட்டோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவரை பார்த்த உடனே. எங்களுக்கெல்லாம் அந்த இவ்வளோ எனக்கு 41 வயசு ஆகுது. இதுவரை நான் அவர் பார்க்கணும் எவ்வளோ வாட்டி ஆசைப்பட்டிருக்கேன். ஆனால் இன்றைக்கி எங்கள் மச்சனால தான் நான் இதுக்குள்ளே வந்தேன். எங்கள் தளபதியை பார்த்தேன். அவர் சொன்னதெல்லாம் என் மைண்டில் ஏறிச்சு. என் பசங்களை படிக்க வைக்கணுன்ற அந்த மைண்ட் செட்டே எனக்கு அவர் சொன்ன அந்த ஒரு வாரத்தில் நான் படிக்க வைக்கணும். நான் கஷ்டப்பட்டு தான் டெய்லி கூலி வேலை தான் செய்கிறேன். செஞ்சாலும் என் பிள்ளைய வந்து நான் டிகிரி படிக்க வைப்பேன். என் தலைவர் சொன்னதை நான் செய்வேன்.